வெல்கம் டு என்மைன்ஸ் அகாடமி. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பூட் அண்ட் ஐஎஸ்ஓ ஃபைல். ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலை எப்படி பூட் பண்ணுறது, பூட்டபிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை பூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஓ ஃபைல் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைலை நாம பூட் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஐஎஸ்ஓ ஃபைல், அது சாஃப்ட்வேரா இருக்கலாம் இல்ல தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரா கூட இருக்கலாம். ஸோ அதோட ஐஎஸ்ஓ ஃபைல் வேணும். அது கூட இப்போ நான் இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை என்ன சாஃப்ட்வேர் வச்சு நான் உங்களுக்கு பூட்டபிள் ஃபைலா கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஃபஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா இப்போ பென்டிரைவுக்கு பூட்டபிள் ஃபைலா நாம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை இந்த ரூஃபஸ்ங்கிற சாஃப்ட்வேர் மூலியமா வச்சு ஸோ இந்த பென்டிரைவுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஎஸ்ஓ ஃபைலை பூட்டபிள் ஃபைலா நம்ம மாற்ற போறோம். வாங்க நம்ம எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு 3 விஷயம் தேவை: பென்டிரைவ், ரூஃபஸ் சாஃப்ட்வேர், தென் ஐஎஸ்ஓ. இந்த 3 இருந்ததுன்னா போதும். எந்த ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலா இருந்தாலும் சரி அதை பூட்டபிள் ஃபைல நம்ம பென்டிரைவுக்கு மாற்றலாம். இங்க பாருங்க, நான் டெஸ்க்டாப்லேயே அந்த ரூஃபஸ் ஃபைலோட பேக்கப் நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எம்பி. இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், ஸோ ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்றேன். இப்போ இங்க எஸ் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் இப்போ அந்த ஃபைல். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்ட்ரைவ் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பென்ட்ரைவ் பேர் பார்த்தீங்கன்னா நான் என்மைன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த பென்ட்ரைவ் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபார்மேட் அடிச்சு இப்போ நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரூஃபஸ் சாஃப்ட்வேருக்கு நான் வந்துடுறேன். ஸோ டிவைஸ், எந்த டிவைஸில் நம்ம அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை பூட் பண்ண போறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும். அடுத்து டிஸ்க் ஆர் ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ நம்ம வச்சிருக்க ஐஎஸ்ஓ இமேஜா இருந்தாலும் சரி இல்லை டிஸ்கா இருந்தாலும் சரி, அதை நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்னோட ஐஎஸ்ஓ ஃபைல பாத்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்லேயே தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் டெஸ்க்டாப்லேயே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்டோஸ் 10 தான் இப்போ நான் உங்களுக்கு பூட் பண்ணி காமிக்க போறேன். இதே மாதிரி நீங்க என்ன ஓஎஸ்ஆ இருந்தாலும் சரி, விண்டோஸ் 7 ஆர் விண்டோஸ் 8, 8.1 ஆர் விண்டோஸ் சர்வர் இல்ல லினக்ஸ் ஃபிளேவர்ஸ் எதா இருந்தாலும் சரி, நீங்க இப்படி இந்த மெத்தட்லயே நீங்க பூட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இது ஐஎஸ்ஓ ஃபைல், இதுதான் ஐஎஸ்ஓ ஃபைல். ஸோ இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஓப்பன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஐஎஸ்ஓ ஃபைலோட பாத் இங்க எடுத்துருச்சு. அதுக்கப்புறமே நீங்க பாருங்க, பார்ட்டிஷன் ஸ்கீம் ஆட்டோமேட்டிக்கா என்ன எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிபிடின்னு எடுத்திருக்கு. ஸோ இந்த ரூஃபஸ் வச்சு நம்ம என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அதிகமா ரன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஇஎஃப்ஐ பூட் பண்ண முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டார்கெட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, யூஇஎஃப்ஐ வந்திருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பயாஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் லெகசி மோடுனா என்ன, யூஇஎஃப்ஐ மோடுனா என்னன்னு. இப்போ நான் இங்க பூட் பண்ற இந்த பென்ட்ரைவ் ஒன்லி யூஇஎஃப்ஐ மோடுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, லெகசி மோடுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ வால்யூம் என்ன பேர் வேணும், அந்த பென்ட்ரைவுக்கு என்ன பேர் வேணும், இது வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படி கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் பை டிஃபால்ட்டாகவே விட்டுடலாம். ஸோ இங்கே கிளிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு வார்னிங் மெசேஜ் ஒன்று வருது, ஆல் டேட்டா ஆன் திஸ் டிவைஸ் வில் பி டெஸ்ட்ராய்ட். அதாவது ஆல்ரெடி அந்த பென்ட்ரைவ்ல ஏதாவது டேட்டா இருந்தது அப்படின்னா அது எல்லாமே எரேஸ் ஆயிரும் அப்படின்ட்டு வருது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆல்ரெடி நான் ஃபார்மேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால ஜஸ்ட் கிளிக்குங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா 2/5, அதாவது மொத்தம் 5 ப்ராசஸ். அந்த 5 ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், நம்ம பென்ட்ரைவ் பூட் பண்ணி ஓஎஸ் போடுறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ ஃபைல்ல இருந்து ஸோ பூட்டபிள் ஃபைலா ஃபைல்ஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ஐஎஸ்ஓ ஃபைல் பூட்டபிள் ஃபைலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை க்ளோஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்க, இதான் என்னோட பென்ட்ரைவ், என்மைன்ஸ் அகாடமின்னு போட்ட பென்ட்ரைவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா நம்மளுக்கு ரைட் ஆயிடுச்சு. ஸோ ஓஎஸ் ஃபைலுக்கு தேவையான நம்மளுக்கு பூட்டபிள் ஃபைல் என்ன ஆயிடுச்சு, ரைட் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போடுறதுக்கு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.